ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களை அன்போடு அழைப்பது வசந்தி ஸ்ரீ விலாக்ஸ். நாம் இன்று காணக்கூடிய தலைப்பு தேவதான பள்ளி கொண்ட பெருமாள் சிறப்பு. இக்கோயில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ரங்கநாத பெருமாள் அமைதியான சூழ்நிலையில் அமைந்து இருக்கும் தேவதான கிராமம் 3 நிலைகளுடன் 5 கலசங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும். ராஜகோபுரம் கோபுரத்தின் முன்பாக வழக்கு தாண்டம் வைத்திருப்பார்கள். பக்தர்கள் இதில் கற்பூரம் ஏற்றுவர். பெருமாளின் திருவுருவம் சாலகிராம கல்லால் ஆனது என்று சொல்லப்படுகிறது. திருவரங்கத்தில் உள்ளது போலவே திருக்காட்சி அருளும் பெருமாளை அழகு கோலத்தில் இங்கு காணலாம். வைகுண்ட ஏகாதேசி என்று மிகவும் சிறப்பாக இவ்வூர் மக்கள் கொண்டாடுவார்கள். ரங்கநாத பெருமாளை அமாவாசை மற்றும் 7 அல்லது 11 வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பணக்கஷ்டம், திருமண தடை போன்றவை தீர்ந்து செல்வ செழிப்பு, மகிழ்ச்சியான இல்லறம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தேவதான அருள்மிகு ரங்கநாத பெருமாளை நீங்களும் ஒருமுறை நேரில் சென்று தரிசித்தால் குலம் தரும், செல்வம் தரும், அடியார் படுதுயர் ஆயினும் வெல்லலாம் நிலம் தரும் செய்யும் என்று திருமங்கையாழ்வார் பாடியது போல் வணங்கும் உங்களுக்கு வம்ச விருத்தியும் சகல செல்வங்களும் அருளும். ரங்கநாத பெருமாள் அருள் நிச்சயமாய் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இக்கோயிலில் வட ஸ்ரீரங்கம் என்று அழைப்பார்கள். வைகுண்ட ஏகாதேசி அன்று திருவிழா கோலம் போல் காட்சியளிக்கும் இங்குள்ள பெருமாள் 18 அடி நீளத்தில் 5 அடி உயரத்தில் 5 தலை கொண்ட ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் பள்ளி கொண்ட நிலையில் சீனிவாச பெருமாள் காட்சி தருகிறார். இவ்விடம் தேவர்களால் தானம் செய்யப்பட்ட இடம் என்பதால் தேவதானம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் உள்ளது போலவே பெரியதாக பெருமாள் உள்ளதால் வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. பெருமாளுக்கு இடதுபுறம் ரங்கநாயகி தாயார் மற்றும் அருகில் சக்கரத்தாழ்வார் சந்நிதி உள்ளது. இக்கோயிலின் சிறப்பு பற்றி சுருக்கமாக இப்பதிவினை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் நாம் காணலாம். நன்றி.